ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 100 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 4 கத்திரிக்காய், ஒரு மாங்காங்க. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம்பருப்பை அதில் கொட்டிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி வச்சுட்டு 6 விசில் வந்த உடனே சிம்மில் ஒரு 20 செகண்ட் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுருங்க, கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், மாங்காவை போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பாதி உப்பு போட்டிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. வதங்கின பிறகு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை அதில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதி வந்த பிறகு இப்போது பருப்பை கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேங்க, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கணுங்க. நல்லா கொதி வந்த பிறகு உப்புலாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு